வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு மல்லித்தலை, இது கருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது பூண்டு ஒரு 4 பல், 1 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது பிரண்டை துவையல் தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து 4 பக்கமும் நார் உரித்து கவனமாக உரிங்க எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலையும் வதக்கிட்டேன். அந்த உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். பூண்டு, பிரண்டை, இஞ்சி, கொத்தமல்லி தழை, நமக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வரமிளகா 22 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நான் மிக்சியில் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஒரே ஒரு துண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக சாதத்தில் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. என் பொண்ணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.